எஸ்கேபி சிட்டாடலின் சார்பாக வணக்கங்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய சேனலை ஆதரித்து வருகின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகள். நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்பில் வண்டி பெய்தார்கள் சேனலிலே அபிராமி அந்தாதியினுடைய பக்தி பதிவிலே குழந்தை இல்லாத தம்பதிகள் தமக்கு குழந்தை பேர் உண்டாவதற்காக பாடி வழிபட வேண்டிய அழகானதொரு பாடலை பார்க்க போகிறோம். பாடல் எண் 73 அது. அதற்கு அவர் எழுதிய உருவம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த பாடல் தாமரையே என்று முடிந்ததால் இந்த பாடலை தாமம் என்று ஆரம்பித்து அபிராமி பட்டர் அன்னையினுடைய உருவ அழகை, அவள் வசிக்கின்ற இடம் மற்றும் அவள் கையிலே இருக்கின்ற ஆயுதங்கள், அவள் வழிகிடுகின்ற பொருள், அவளுடைய திருவடிகளின் அவளுடைய மேனியின் அழகு, அவளுடைய திருவடி தாமரைகளினுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் அவருடைய பெயர், இவற்றெல்லாம் அவர் இந்த பாடலில் வர்ணிக்கிறார். வழக்கம்போல் இந்த பாடலை எல்லோரும் பாடி மகிழ்வரும் பொருட்டு, மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாம் பாடி பயன்பொருட்டு பெறும் பொருட்டு இதை நாம் எளிய தமிழிலே நாம் இதை மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறோம். பாருங்கள், இந்த பாடலை நாம் பாடி மகிழலாம். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திருப்புரை ஒன்றோடு 2 நயனங்களே என்பது அபிராமி பட்டர் பாடிய அந்த அழகான பாடல். இதிலே தாமம் என்றால் மார்பிலே அணிகின்ற மாலை, அம்பிகையினுடைய மார்பிலே அணியப்படுகின்ற மாலை. தனு என்பது கையிலேந்திய வில்லை குறிக்கும். இங்கே அது கரும்பவில். சேமம் என்றால் பாதுகாப்பு, அடியாருடைய பாதுகாப்பு. இப்போது சின்ன சின்ன சொற்றொடர்களுக்கு நாம் பொருளை பார்த்து விடலாம். தாமம் கடம்பு என்றால் அன்னை அபிராமி மார்பிலே அணிவது கடம்ப மலனுடைய மாலை. படை பஞ்சபாணம் தனு கரும்பு என்றால் அவளுடைய 4 திருக்கரங்களில் வலது பின்கரத்தில் ஏந்திய ஆயுதங்கள் 5 மலர்கணைகள். பின் இடது திருக்கரம் தாங்கியது கரும்பாலான வில், கரும்புவில். யாமம் வைரவ ஏற்றும் பொழுது என்றால் அவளின் அடியவர்களான வைரவர்கள், அதாவது சக்தி வழிபாட்டை செய்கின்ற சாதகர்கள் என்பவர்கள் மந்திர உச்சாடனங்கள் சொல்லி வழுகின்ற காலம் என்பது நடுவீசி அல்லது நள்ளிரவு. எமக்கன்று வைத்த சேமம் திருவடி எம்மை ஆட்கொண்டு அருளும் பொருட்டு வைத்துள்ள பாதுகாப்பு அரண் அவளுடைய திருவடி. செங்கைகள் 4 செங்கை 4 ஒளி செம்மை, அவளுடைய சிவந்த கரங்கள் 4. அவள் திருமேனியின் நிறமும் செம்மையாவதே. அதாவது பின் மேல்கரங்களில் அவள் ஆயுதங்களை ஏந்தியிருந்தாலும் முன்கரங்களில் அவள் அவயமுத்திரை காட்டி அருள்பவள். அம்மை நாமம் திருப்புரை, அன்னையின் திருப்பெயர் திருநாமம் என்பது திருப்பெயர் என்பது திரிபுர சுந்தரி. ஒன்றோடு 2 நயனங்களை, அவளுடைய திரிபுரைகள் ஒன்றோடு 2 சேர்ந்த 3. ஆம், அவளை முக்கண்ணியான அன்னை அபிராமி என்று பொருள். ஆகவே இந்த பாடினுடைய பொழிப்புரையாக நாம் பார்க்க இருப்பது, அன்னை அபிராமிக்கு உரிய கழுத்து மாலை என்பது கடம்ப மலர் மாலை. அவள் வலது திருக்கரத்திலே ஏந்திய ஆயுதங்கள் 5 மலர்கணைகள். நீலோற்பலம் மற்றும் தாமரை, இப்படி மாம்பு, இப்படி 5 மலர்கணைகளை அவர் தாங்குகிறார்கள். அதை அயைவதற்கு அவள் கரும்பு வில்லை இடது கரத்தில் தாங்கியவள். அவளின் அடியவர்களான வைரவர்கள் மந்திர உச்சாடனங்கள் சொல்லி வழிபடும் காலம் என்பது நள்ளிரவு. எம்மை ஆட்கொண்டு அருளும் பொழுது அவள் வைத்துள்ள பாதுகாப்புகள் அவளுடைய திருவடி, அவளுடைய சிவந்த கரங்கள் 4. அவள் திருமேனியின் நிறமும் செம்மையானதே. அன்னையின் திருப்பெயர் திரிபுர சுந்தரி. அவளுடைய திருவடிகள் ஒன்றோடு 1 சேர்ந்த 3. ஆம், அவளே முக்கண்ணியான அன்னை அபிராமி. இதற்கு தமிழறிஞர் கிவா ஜெகநாதன் அவர்கள் சிறப்புரையாக என்ன தருகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம். அந்த பெருமாட்டியினுடைய மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி அல்லது ஜம்பம் பண்ணுகிற சாதகர்கள் பலர், பைரவர்கள் என்று ஒரு கூட்டத்தினர், அவர்கள் அம்பிகையை நள்ளிரவில் பூஜை செய்து வழிபடுவார்கள். எல்லோரும் உறங்கும் நேரத்தில் அவர் விழித்திருந்து அம்பிகையை வழிபடுவார்கள். சிவபெருமானுக்கே மகாபைரவர் என்பது ஒரு பெயர்.
அவர் எம்பெருமாட்டியுடன் தனியே இருந்து அவளை புகழ்கின்ற காலமும் நள்ளிரவு. யார் வழிபட்டாலும் பூஜை பண்ணினாலும் அவளுடைய திருவடியே லட்சியமாக கொள்வார்கள். அந்த அடியே யாவர்க்கும் தாத்திரயங்களை போக்கும் நிழலை தருவது, அதுவே மோட்ச சாம்ராஜ்யமாக விளங்குவது, பக்தர்களுக்கு புகலிடமாகவும் பாதுகாப்பு தரும் அரணாகவும் இருப்பது அம்பிகையினுடைய திருவடிகள் என்று முத்தமிழறிஞர் ஈவாஜா அவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இவ்வாறு அம்பிகையின் திருவுள்ளத்தை தம் உள்ளத்தில் அப்படியே எழுதி கொண்ட ஆசிரியர் நாமும் எழுதி கொள்ளும்படி இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலை நாமும் அன்னையினுடைய உருவத்தை மனதிலே எழுதி தியானித்து வழிபட்டோம் என்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்று என்பதாலே தொடர்ந்து நாம் இந்த பாடலை பாடி இந்த பதிவை நிறைவு செய்யலாம். தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கன்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திருவுரை ஒன்றோடு 2 நயனங்களே என்று இந்த பதிவை அபிராமி படிப்பன் முடிக்கிறார். அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது அடியார்களினுடைய இயல்பை சொல்லுகின்ற, அதாவது நாமெல்லாம் நம்முடைய தொழில்களில் அடைவதற்காக பாடி வழிபட வேண்டிய பாடல். அந்த பதிவுக்காக காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நன்றிகள்.